இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அகில உலகமெங்கும் பரவி வாழும் அன்னை தெரேசா அவர்களுடைய பக்தர்களே, இந்த ஊடகத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகங்கை மறைமாவட்டம் பல்லனி புனித அன்னை தெரேசா பங்கானது இன்று ஒரு புதிய முயற்சியை எடுக்கின்றது. தனக்கென்று ஒரு யூடியூப் சேனலை இன்று 16/2/2026 இன்று தொடங்குகின்றது. அன்னை தெரேசா அவர்களை பற்றி அறியாதவர் யாரும் இருக்க முடியாது. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போதே பூமியின் தேவதையாக புகழ பெற்றவர். இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து புனிதராக போற்ற பெற்றவர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 மோட்சத்துக்கு யார் போவர், இறப்புக்கு பின் அவருடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றி விளக்குகிறது. அதிலே யாரெல்லாம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் தாகமுற்றோருக்கு தண்ணீர் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் ஆடையின்றி இருந்தவர்களுக்கு ஆடை வழங்கினார்களோ, யாரெல்லாம் நோயுற்றும் சிறையில் இருந்தவரை பார்க்க சென்றார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டு, மோட்ச வீடு உண்டு என்று அந்த பகுதி மிக அழகாக விளக்குகிறது. இந்த பகுதிக்கு உரு கொடுத்தவர் அன்னை தெரேசா. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கும், கைவிடப்பட்டோருக்கும், சிறையில் இருப்போருக்கும், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் அவர் தாயாக இருந்தார். ஆகவேதான் அவர் பூமியின் தேவதையாக, விண்ணக ரோசாவாக, ரோசா மலராக இன்றும் புகழப்பட்டு மக்கள் மனங்களில் நீங்காமல் இருந்து வருகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்க்கையில் நன்கு படித்திருக்கலாம், அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கலாம், உயரிய பொறுப்புகளில் இருக்கலாம், நல்ல நண்பர்களை பெற்றிருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களிலே வறட்சி அனுபவங்களை நாம் சந்திப்போம். கசப்பு நிறைந்த நேரங்களாக அது நமக்கு அமைந்துவிடக்கூடும். இப்படிப்பட்ட நேரத்திலே எங்கே செல்வது என்று தவிக்க வேண்டாம். அன்னை தெரேசா வாழ்ந்த நேரத்திலேயே கைவிடப்பட்டோருக்கும், அனாதைகளுக்கும், திறவர்களுக்கும் அவர் நல் தாயாக இருந்தார். அப்படிப்பட்ட தாய் உங்களையும் இந்த ஆலயத்திற்கு வரவேற்க காத்திருக்கிறார். வாருங்கள் புனித அன்னை தெரேசா ஆலயத்திற்கு.